Hello viewers, welcome to Princey TV. இந்த வீடியோவில் சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது என் அத்தையோட ஸ்பெஷல் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வெள்ளை மீனை கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் 1 கிலோ எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் எந்த மீனுக்குனாலும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கையளவு, 1 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் சிறியது 6, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் 1 கையளவு, ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வெந்நீல ஊற போட்டு வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், இது சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு. முதல்ல ஜீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய் இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண மீன் துண்டுகளை குழம்பு பாத்திரத்தில் எடுத்துக்குவோம். இது கூட மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சிம்பிளாக கிள்ளி போட்டால் போதும். இது கூட நாம் எடுத்து வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நாம் அரைச்சி வச்ச விழுது, புளிக்கரைசல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் ஓரளவு முங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா மசாலா எல்லாத்துலேயும் படும்படியாக கலந்து விட்டுட்டு இது கூட சமையல் எண்ணெயும் சேர்த்துக்குவோம். இப்போ தான் ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கரண்டி எதையும் உள்ளே விட்டு கலக்கவே கூடாது. கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி இதில் பார்க்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அப்போது அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.